ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரெட் சாண்ட்விச்சுங்க. ஆனால் பிரெட்டே இல்லாமல் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். கோதுமை ரவையை பயன்படுத்தி இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக அட்டகாசமான இந்த கோதுமை ரவை சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ கிளப்பி பார்க்கலாமா? உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா அலசிடலாங்க. அலசிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாங்க. வழக்கம் போல் ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இது கூட 2 கப்புக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். ரேஷனில் கொடுத்த கோதுமை ரவை தான் அது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கோதுமை ரவை கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இட்லி மாவு பதம் வர்ற வரைக்கும் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தளர்வாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம இதை தட்டு வச்சு மூடிடலாங்க. ஒரு 8 மணி நேரம் இதை புளிக்கணும். புளிச்சாதான் இது நல்லாயிருக்கும் நமக்கு. எப்பயும் மாதிரி நம்ம இதை புளிக்க வச்சிடலாம். புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ 8 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு பார்த்திங்களா? இந்த மாதிரி நமக்கு நல்லா புளிச்சு வந்துருச்சு. அடுத்து இது ஓரமாக வச்சுட்டு இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு பல், உப்பு கொஞ்சம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி இதில் சேர்க்க போகிறோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சதை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்படி இந்த கோதுமை ரவை இந்த உளுந்தம்பருப்பு இந்த விழுதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருணுங்க. ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டில் ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்ருக்கலாம். இது ஃபுல்லாக அப்படி இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் பண்ணிவிட்டு இதில் பாதி அளவுக்கு நம்ம எடுத்து இந்த தட்டில் 1 இன்ச் அளவுக்கு நம்ம இது நல்லா இதை இந்த மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணுங்க. இப்போ இந்த மாதிரி 1 இன்ச்சு இருக்க மாதிரி செய்யும்போது நமக்கு ப்ரெட் எவ்வளோ பெருசு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சாச்சுங்க. அடுத்தது இப்போ ஒரு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஊற்றி வச்ச இந்த மாவை நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. ஒரு ஸ்பூனோ அல்லது ஃபோர்க் இது மாதிரி வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு வாணலியில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு வெடிக்கணுங்க. கடுகு வெடித்தோடனே நம்ம 1/2 கப்புக்கு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது இது நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம சாண்ட்விட்சுக்கு வேக வைக்கிறதுனால. அடுத்தது இது கூட வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் நான் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் கேரட்டு, முட்டைக்கோஸ், பீன்ஸு இது 3ஐயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா ஓரளவுக்கு பாதி அளவு வதக்குற மாதிரி வதக்கி விட்டுருக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டால் தான் சாண்ட்விச் ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட 1 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கறிவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் கலந்து வர்ற அளவுக்கு நல்லா நம்ம கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சுங்க. அடுத்தது இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம கலந்து விடும்போது தான் இந்த மாதிரி நல்ல விழுதாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு ப்ரெட்டில் அதாவது அந்த கோதுமை ரவை மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உதிர்ந்து விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் நம்ம செஞ்சால் அது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்து இந்த வேக வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டு இருக்குது பார்த்திங்களா, அதாவது கோதுமை ரவை ப்ரெட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்து இதுவும் 1 இன்ச்சு வர்ற அளவுக்கு, அதாவது நம்ம செஞ்ச எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு இதுவும் 1 இன்ச்சு வர்ற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி செஞ்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சாச்சு பார்த்திங்களா. அடுத்தது நம்ம மீதி இருக்கிற இந்த மாவில் கொஞ்சமாக மல்லித்தழையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவையும் இது மேலேயே இப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா மறுபடியும் அதே அளவுக்கு கீழே எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி மேலே இருக்கிற இந்த பார்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. அடுத்தது மறுபடியும் ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வேக வச்சுக்க வேண்டியது தான். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்தது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுருணும் ஃபஸ்ட்டு.
அடுத்தது இப்படி ஒரு தட்டு வச்சு அப்படியே திருப்பி விட்டுருணுங்க. திருப்பி விட்டுட்டு லேசாக இப்படி ஒரு தட்டு தட்டினாலே நமக்கு இப்படி வந்துடும். இந்த மாதிரி எடுத்தாச்சு. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோதுமை ரவை ஸ்டஃபிங்கோட ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஈஸியாக கிடச்சிருச்சு. இதை நம்ம விரும்பின டிசைனில் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோதுமை ரவை சாண்ட்விட்சு ப்ரெட்டே இல்லாமல் அருமையாக சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கோதுமை ரவை சாண்ட்விச் ரெடி. உங்களுக்கு இந்த கோதுமை ரவை சாண்ட்விச் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.